சண்டைக்கோழி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்டர் நந்தினி கிட்ட உங்கள் பையன் விக்ரம் 2 வாரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு போனார் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினியும் புலிமுருகனும் அப்படியே பதட்டமாகறாங்க. என்ன இது பார்த்துட்டு போனாருன்னு தானே சொன்னேன், அதுக்கு இதுக்கு இவ்வளோ பதட்டமாகறீங்க? அப்போது அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னு சொன்னால் இன்னும் பதட்டமாவீங்க போல இருக்கே அப்படின்னு நடந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் நந்தினி கிட்ட சொல்கிறாங்க. விக்ரம் இன்ஸ்பெக்டரை பார்த்து நந்தினி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுறதாகவும் என்னோட சொத்தை அபகரிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நந்தினி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் என்ன இது உங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்ரம் ஏன்னா அவங்க எனக்கு பண்ண துரோகம் அப்படி அவங்கள தப்பிக்கவே விடக்கூடாது, அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல, அப்போ இன்ஸ்பெக்டர் சரிங்க விக்ரம் அப்போ நான் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் இல்லை இப்போ வேண்டாம், நான் திருச்சிக்கு ஒரு வேலையாக போகிறேன், நான் போயிட்டு வரதுக்கு 2 நாள் ஆகும், போயிட்டு அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு சில எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை நந்தினி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு நந்தினி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, அப்படியே அமைதியாகிடுறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன மேடம் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு நந்தினி விக்ரமா இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான், கண்டிப்பாக அவன் இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பே இல்லை, அவனை நான் நல்லா தான் வளர்த்தேன், என் சொந்த பிள்ளையோட அவன் மேலே தான் நான் அவ்வளோ பாசமாக வச்சு வளர்த்தேன், அவன் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பில்லை, என்னால் நம்ப முடியலன்னு சொல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டர் நீங்கள் அப்போ நம்பலை அப்படி தானே, சரி விக்ரமே வருவார், உங்களுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வருவார், அந்த எவிடன்ஸ் எஃப்ஐஆர் காப்பி அரெஸ்ட் வாரண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் திரும்பவும் உங்களை பார்க்குறேன், உங்கள் கண்ணில் ஒரு பயம் தெரியுது, அந்த பயத்தை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நந்தினி தண்ணி எடுத்து ரொம்ப வேகமாக குடிச்சிட்டு பதட்டமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ புலிமுருகன் என்னக்கா இது இப்படி சொல்லிட்டு போகிறாரு, விக்ரமா இப்படிலாம் பண்ணா என்னால் நம்பவே முடியலக்கா, அப்போ அந்த விக்ரம் திரும்ப வந்தால் நம்ம ஜெயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினி டேய் நீ வேற என்ன சும்மா ஜெயிலுன்னு பயமுறுத்துறேன், அமைதியாயிரு, எல்லாம் அந்த ஆடிட்டரால் வந்தது, அந்த ஆடிட்டர் என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல அந்த விக்ரம் கிட்ட, அதனால தான் அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா இவ்வளோ தீவிரமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனவன் இன்னும் ஏன் திரும்ப வரலை, அவங்க 2 பேர் மொபைலும் இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, அவங்க ஏன் இன்னும் யாரையும் காண்டாக்ட் பண்ணலை அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது புலிமுருகன் ரொம்ப பயப்படுறாரு, விக்ரம் திரும்ப வந்தால் அவ்வளோதான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது நந்தினி அந்த விக்ரம் திரும்ப வராத மாதிரி நாம் பண்ணணும், அவன் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை காலி பண்ணணும் அப்படின்னு நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அலுமையில் காளிமுத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே எல்லாருக்கிட்டையும் வாயாடிட்டு இருக்காங்க, சீட்டு காசு வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது விக்ரம் அங்கே வராங்க. விக்ரம் பார்த்த உடனே அலுமையில் என் மாமா எவ்வளோ அழகாக இருக்காரு, அப்படியே பார்க்கறதுக்கு ரன்பீர் கபூர் மாதிரி இருக்காரு அப்படின்னு ஓடி போய் விக்ரமை கட்டி பிடிக்கிறாங்க. விக்ரமை கட்டி பிடிச்ச உடனே விக்ரமுக்கு கோவம் வருது. ஏச்சி தள்ளி போ, கொஞ்சம் கூட உனக்கு மேனஸ் இல்லை, இப்படி கட்டிப்பிடிக்கிற ஸ்டூபிட் அப்படின்னு கத்த. அப்போது அலுமையில் என்ன மாமா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, அதனால தான் கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் ரொம்ப கோவப்படுறாங்க. யார் இது இப்படி நேராக கட்டிப்பிடிக்கிறா அப்படின்னு சொல்ல, அப்போ காளிமுத்து என் தங்கச்சி பொண்ணும்பா அலுமையிலு அப்படின்றாங்க. மாமா என் பேர் அலுமையிலு இல்லை, என் பேர் அசின்னு சொன்னேனா இல்லையா நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அமுதா இல்லை நீங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு விக்ரம் பார்த்துட்டு போகலான்னு வந்தால் பார்த்துட்டு போக வேண்டியதுன்னு அதுக்காக கட்டி பிடிப்பாங்களா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ வேணி ஏய் நீ பார்த்ததெல்லாம் போதும் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அலுமையில் நான் போகிறேன் ஆனால் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் மகா ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸ்கூட்டி ஓட்ட தெரியாமல் இப்படி அப்படியே வளைச்சி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போது விக்கியும் விக்ரமா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போது விக்கி அங்கே பாரு ஏதோ ஒரு பொண்ணு குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் நல்லா உத்து பார்த்துட்டு டேய் அது ஏதோ ஒரு பொண்ணு இல்லைடா காவேரி மேடம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் அவங்களுக்கு வீட்டிலே இருந்து போர் அடிச்சிட்டா போல இருக்குது, அதனால தான் இப்படி ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு வராங்க போல இருக்குது அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போதே மகா ரொம்ப பயங்கரமாக வளைச்சி ஓட்டிகிட்டு வராங்க. அப்போது மகா விக்ரமையும் விக்கியும் பார்த்துறாங்க. ஐயோ நம்ம முருகன் வராரு, இவருக்கு மட்டும் நமக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்ற விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ விக்கி டேய் இது ஒன்றும் ஜாலியாக ஓட்டுற மாதிரி தெரியலடா, நம்மளை காலி பண்ணுறதுக்காக ஓட்டி வர மாதிரி தெரியுது, வா நம்ம ஓடலாம் அப்படின்னு ஓடுறாங்க. அப்போ மகா தள்ளி போங்கன்னு கற்றுக்கிட்டே வராங்க. நேராக விக்கி மேலே ஏற்றிடுறாங்க. விக்கி போய் கீழே விழுந்துடுறாரு. எப்படியோ விக்ரம் மகாவையும் வண்டியும் சேர்த்து பிடிச்சிடுறாங்க.
விக்ரம் மகா கிட்ட உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு மகாவை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ விக்கி எந்திரிச்சு வந்து அடிப்பட்டவன் நான், நீ அவங்கள விசாரிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது மகா வந்துட்டு விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு வண்டி ஓட்ட தெரியாதா, அப்புறம் எதுக்காக நீங்கள் வண்டி எடுத்தீங்க, இப்படி வண்டி ஓட்டணும்னா யார்கிட்டனா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா எனக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நீங்கள் வேணும் ஒன்று பண்ணுறீங்களா, நீங்களே எனக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு சரி நானே கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காராங்க. எது எப்படி எப்படி பிடிக்கணும், முதல்ல நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது, பயத்தை தூக்கி போட்டுட்டு வண்டியை தைரியமாக ஓட்டுங்க, இடுப்பெல்லாம் வளைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்துலேயும் டச் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. விக்கி இதெல்லாம் பார்த்து இவெல்லாம் ராசி இவனுக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது அலமையில் வந்துட்டு ஃபோன் பேசிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க. விக்ரமை பார்த்த உடனே யார் இது, நம்ம மாமா மாதிரி இருக்கே, அந்த பொண்ணு யார் நல்லா முழுக்குன்னு இருக்காளே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. நமக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்க மாட்டாரு, ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாரு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஓட்டிகிட்டு வந்துட்டே இருக்க அப்படியே வந்து நடுவில் போயிட்டு இந்த வண்டியை வந்து நிறுத்த சொல்கிறாங்க. மாமா யார் இந்த பொண்ணு, எதுக்காக நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க, எனக்கும் வண்டி ஓட்ட தெரியாது, அப்போ எனக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா வந்துட்டு ஏங்க எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தீங்க அதே மாதிரி அவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் சரி கற்றுக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அலுமையில போயிட்டு வண்டியில் உட்காடுறாங்க. மகாக்கு எப்படி ஆரம்பித்தாரோ அதே மாதிரி அலமேலுக்கும் உங்கள் பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க, நல்லா தைரியமாக வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்ல, அப்போ அலமேலு அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் எப்படி ஓட்டணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அலமேலு நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் மரத்து மேலே வந்து மோதிடுறாங்க. மோதி அப்படியே கீழே விழுந்துருவாங்க. விக்கி வந்து இது கூட நல்லா இருக்கே, விக்ரம் கிட்ட வந்து என்னம்மா நீ வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குற, படுத்துக்கிட்டே நம்ம அலமேலு வண்டியெலாம் ஓட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினி வந்துட்டு ஒரு லேடி ரவுடி கிட்ட வந்து விக்ரமை கொலை பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. விக்ரமோட ஃபோட்டோவை காமிச்சு இவனை தான் நீ கொலை பண்ணணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து டீல் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.